முதல் காதலனை நிர்வாணப்படுத்தி தாக்கி வீடியோ எடுத்த காதலி கைது செய்யப்பட்டுள்ளார். இரண்டாவது காதலனுடன் சேர்ந்து முதல் காதலனை காதலி தாக்கியது எப்படி? கேரள மாநிலம் வர்க்கலாவைச் சேர்ந்தவர் லக்ஷ்மி பிரியா. இவர் அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் லக்ஷ்மி பிரியாவுக்கு அமல் என்ற இளைஞருடன் பழக்கம் ஏற்பட்டு அவரை காதலிக்க தொடங்கியுள்ளார். இந்த விவகாரம் முதல் காதலருக்கு தெரிந்து சண்டை போட்டுள்ளார். இதையடுத்து அவரை பிரிந்து அமலுடன் லக்ஷ்மி பிரியா சென்று விட்டார். ஆனால் முதல் காதலர் லக்ஷ்மி பிரியாவை பிரிய மறுத்துள்ளார். தொடர்ந்து தன்னை காதலிக்கும்படி தொந்தரவு செய்து வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த லக்ஷ்மி பிரியா முதல் காதலரை மிரட்ட திட்டமிட்டுள்ளார். இதையடுத்து லக்ஷ்மி பிரியா தனது இரண்டாவது காதலர் அமல், தோழி உள்ளிட்ட சிலருடன் காரில் முதல் காதலர் வீட்டுக்கு சென்றுள்ளார். அவரை தன்னுடன் வருமாறு காரில் அழைத்து கொண்டு ஆலப்புழா நோக்கி சென்றுள்ளனர். அப்போது லக்ஷ்மி பிரியாவை பிரிந்து செல்லுமாறு வரும் வழியிலேயே கூறி சரமாரியாக அனைவரும் தாக்கியுள்ளனர். பின்னர் ஆலப்புழா பைபாஸ் சாலையில் ஒதுக்குப்புறமாக உள்ள வீடு ஒன்றுக்கு அழைத்து சென்றுள்ளனர். அப்போது காரை ஓட்டி வந்த ஓட்டுநர் முதல் காதலர் கழுத்தில் அணிந்திருந்த செயின், செல்போன், அவர் வைத்திருந்த 5000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை பறித்து சென்றுள்ளார். பின்னர் வீட்டுக்குள் அழைத்து சென்று பீர் குடிக்குமாறு கூறி காதலி கொடுத்துள்ளார். ஆனால் அவர் பீர் குடிக்க மறுத்ததால் பீர் பாட்டிலால் அடித்து இரண்டாவது காதலர் உள்ளிட்டவர்கள் தாக்கியுள்ளனர். பின்னர் மின்சாரத்தை பாய்ச்சி ஷாக் கொடுத்து துன்புறுத்தியுள்ளனர். தொடர்ந்து முதல் காதலரை தோழி, இரண்டாவது காதலர் முன்பு நிர்வாணப்படுத்திய காதலி முழுவதுமாக வீடியோ எடுத்துள்ளார். விடிய விடிய தாக்கியவர்கள் இனி தன் பின்னால் வந்தால் வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிடுவேன் என மிரட்டி மறுநாள் வயிற்றில்லா பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டு அவர்கள் சென்றுள்ளனர். அப்போது அவ்வழியாக சென்ற போலீசார் பேருந்து நிலையத்தில் இளைஞர் ஒருவர் படுத்திருப்பதை பார்த்து விசாரித்தனர். அவர் உடல் முழுவதும் காயங்கள் இருந்ததால் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து அவரிடம் என்ன நடந்தது என விசாரித்து புகார் பெற்று வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து அந்த பெண்ணின் செல்போன் எண்ணை டிராக் செய்தனர். அப்போது அவர் திருவனந்தபுரத்தில் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த நிலையில் இரண்டாவது காதலர், தோழி உள்ளிட்டவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். காதலை கைவிட மறுத்த முதல் காதலரை இரண்டாவது காதலருடன் சேர்ந்து நிர்வாணப்படுத்தி காதலி தாக்கி வீடியோ எடுத்த சம்பவம் கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.